கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. You heard lot about me from Stella. I am thankful that God did not introduce me to you because He knows much more than about me than Stella. நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்டெல்லா அவர்கள் என்னை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள். நல்ல வேளை கடவுள் இல்லை, கடவுள் இருந்தால் இன்னும் அதிகமான காரியங்களை கூறியிருப்பார். Because Elizabeth Elliot said, God forbid that I know who I am really. That God should not tell me who I am really, because we are not at all good in His sight. எலிசபெத் எலியட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கடவுள் என்னை பற்றி அதிகமாக சொல்லியிருக்க கூடாது. Okay, let's read it. மன்னித்துக்கள், இது என் முதல் முறை, அதனால். So today, as sisters, we have gathered here to learn from God's word. நாம் சகோதரிகள் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கோம் தேவனுடைய வார்த்தையை பற்றி தெரிந்து கொள்வது. You know, usually when a pregnant woman goes for a scan, பொதுவாக scanning, ultrasound scan, கர்ப்பமாக இருக்கும் பெண்மணிகள் ஸ்கேனிங்க்கு செல்லும் போது the doctor is not allowed to tell the gender, whether the baby is a boy or girl. மருத்துவர் அவர்கள் அந்த குழந்தையானது ஆனா பெண்ணா என்று சொல்வதற்கு தடை உள்ளது. Do you know why it is so? உங்களுக்கு தெரியுமா ஏன் அது? ஏன் அவ்வாறாக மருத்துவர்கள் சொல்றாங்க? I hope it is okay to be interactive. You can share. உங்களிடமிருந்து கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நீங்களும் என்னிடம் பேசினால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆமா, if it is a female, they want to kill. But now I hope our country has progressed much. முன்பு காலங்களில் பெண் பிள்ளையா இருந்தால் கொல்லப்படுவார்கள், அதனால மருத்துவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது நம்மளது நாடு வளர்ந்து விட்டது. So girls were not given a good status in the society. சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளுக்கு மதிப்பு அதிகம் கிடையாது. But now we have sometimes come to another extreme. இப்பொழுது நாம் அடுத்த முனையில் இருக்கிறோம். Women want to fly higher and higher above men. பெண்கள் இப்பொழுது அவர்கள் அதிகமான மேலே தூரத்தை ஆண்களை விட அதிகமாக நான் செல்ல வேண்டும், நான் அதிகமாக அச்சீவ் பண்ண வேண்டும் என்று என்கிறார்கள். So who is a woman? யாரு பெண்? Who is the right person to give this answer? யாருக்கு இது சரியான பதில் தெரியும்? யார் இதை சொல்ல முடியும்? It is our maker. அது நம்மை உருவாக்கின கடவுள். So let us go back to the first pages of the Bible where woman was created. நாம் வேதாகமத்தில் முதல் ஆதியாகமத்துக்கு வருவோம். பெண் முதலில் உருவாக்கப்பட்ட பகுதிக்கு. So today I want to tell or teach some lessons from the life of Eve. இன்று நான் ஏவாளின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Okay. So we see in the first chapter of Genesis how God creates this whole earth, the heavens and the earth. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் எவ்வாறு தேவன் உலகத்தையும் பூமியையும் படைத்தார் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். We know that man was a very special creation. உங்களுக்கு தெரியும், மனிதன் ஒரு தனி முக்கியத்துவம் அடைந்த ஒரு தனிமையான ஒரு ஸ்பெஷல் கிரியேஷனா இருக்கிறான். All other creations God spoke and they came into being. எல்லா படைப்புகளும் தேவன் வார்த்தையை சொன்னார், அவர்கள் வந்தார்கள். But man, we see that. Okay, let us read one verse, first chapter 26. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் உன் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். Yeah. So God is telling, let us make man in our own image.
So I don't want to go into the detail. I think you would have all learned about it. That God has made man. That includes male and female. கடவுள் சொல்கிறார், நம்மளது சாயலில் நம்மை மனிதனை படைப்போம் என்று. மனிதன் என்பது ஆணும் பெண்ணுமாக தேவன் அவருடைய ரூபத்தில் நம்மை படைத்துள்ளார். You know, nowadays, not only nowadays, it has been many years now, the world is teaching that man came into being by himself. உங்களுக்கு தெரியும், அந்த ரெவல்யூஷன் தியரி என்று சொல்வார்கள் அல்லவா, மனிதன் அவனாக உருவாக்கப்பட்டான் என்றும் தேவன் ஒருவர் உருவாக்கவில்லை மனிதனை என்ற கருத்து. Let us read Psalm 100 verse 3. சங்கீதம் 100 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Yeah, we have not come into existence by ourselves. நாம் நாமாகவே உருவாக்கப்படவில்லை. It is God who has made us. We have a maker. தேவன் நம்மளை உருவாக்கினார், நம்மை உருவாக்க தேவன் இருக்கிறார். I know we sisters may be very good in making things, maybe a bag. So if that bag says, no, I came into being by myself, how it will be? சகோதரி அவர்கள் ஒரு பையை செய்வதில் மிக தேர்வாக அழகாக செய்யும் போது பையானது சொல்லுகிறது, நான் நானாக வந்து விட்டேன் என்று. அது எவ்வாறாக இருக்கும்? So my dear sisters, let us always remember that we have a maker and we belong to him. That's what we read in Psalm 100. சகோதரிகளே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்மை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் என்பதனை. We are his people and the sheep of his pasture. நாம் அனைவரும் அவருக்குரியவர்களாய் இருக்கிறோம், நமக்குரியவர்கள் அல்ல. So when we think of womanhood or who is a woman, we should first think that I am God's. A woman is God's. Woman belongs to God. சகோதரியா இருக்கிற நாம் கடவுளுக்கு ஆனவர்கள், நாம் நமக்குரியவர்கள் அல்ல என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். And also, what should be our response? அதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? We should worship him. We should give thanks to him. தேவனை பாடுவதும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதும் நம்மளது வேலையாக இருக்க வேண்டும். Is it not a very beautiful thing that we did not come into this world by accident or by chance, but we have a maker who especially with a purpose brought us into this world. நாம் எதிர்பாராத விதமாகவோ எப்படியோ நம்ம வரவில்லை. தேவன் நம்மளை மிகவும் அவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நம்மளை அழகாய் படைத்துள்ளார். I don't know whether any of you are having any pain in your heart because that you are born as a woman. எனக்கு தெரியவில்லை, உங்களுடைய இருதயங்கள் யாராவது ஒருவருக்கு நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன் என்கிற எண்ணம் அல்லது அதற்குரிய வலி இருக்கும் என்கிறேன். As a girl, I remember when I had my first period, I didn't like it. I felt very bad. I felt I am like bound. Till then I was so free. Now I become a woman, my mother said, and I felt very bound. I don't know how you felt. முதல் முறையாக என்னோட மாதவிடாய் பிறப்பு வந்த பொழுது நான் மிகவும் அருவருப்பாகவும் அதை மிகவும் பிடிக்கவில்லை எனக்கு. ஏன்னா அதுவரை நான் சுதந்திரமாய் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது சில வரைமுறைகளுக்கு நான் உட்பட்டவளாக ஆனது எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை. So as a woman, we do have lot of boundaries in our life. We are not very much free like men. நாம் ரொம்ப சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. சில காரணங்கள், சில திட்டவட்ட காரியங்களுக்காக நாம் ஒரு வரைபாட்டுக்குள் இருக்கிறோம். But that limitations is our calling, or that is God's calling for us. அவராக நாம் வரையறுக்கப்பட்ட அந்த கோட்டில் இருப்பது தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு தனி அழைப்பாக உள்ளது. Okay. So first we'll go to second chapter in Genesis. நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். There a detailed description is given about how God made Adam and Eve. அதில்
முழுமையான குறிப்புகள் கோரிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் எவ்வாறாக வந்தார்கள் என்பது. Before that, I would put the heading as the divine design. நான் இவ்வாறான தலைப்பு தர விரும்புகிறேன், தேவனின் வடிவமைப்பு. Yeah. So the first thing is that both man and woman, there is an equality. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் ஆணும் பெண்ணும் சமம் என்பது. Because just we read now in first chapter verse 26. முதலாவது chapter 1:26, God said that he is made man in his own image, and both male and female. We don't see that woman is made in a lesser image. நம் வசனத்து 26ஆம் வசனத்தின்படி தேவனுடைய சாயலில் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டிருக்கிறோம், சமமாக படைக்கப்பட்டிருக்கோம். எந்த காரியத்திலும் ஆணை விட குறைவாக பெண்ணை தேவன் படைக்கவில்லை. Yeah, God considers as valuable as men. எவ்வாறாவது தேவன் ஆணை அதிகமாக சொல்லுகிறாரோ அதே அளவுக்கு பெண்ணையும் அவர் மதிக்கிறார். We read in Galatians chapter 3 verse 26 to 28. கலாத்தியரில் 3ஆம் அதிகாரம் 26 onwards we read. 26வது வசனத்திலிருந்து 26 to 28. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். Yeah, you are all one in Christ. நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். Don't forget that. மறந்து விடாதீர்கள். Our salvation is also as precious as our brother's salvation. நம்மளுடைய ரட்சிப்பும் ஆண்களின் ரட்சிப்பை சமமாக தான் தேவன் பார்க்கிறார். But there is a difference. That is the second point. ஆனாலும் கூட சில வித்தியாசங்கள் உண்டு. அதுதான் நம்மளுடைய இரண்டாவது பகுதி. So first is that this difference is not because to see who is better, whether man is better or woman is better. இந்த வித்தியாசமானது ஆண் பெரிதா பெண் பெரிதா என்பதற்கானது அல்ல. But they are actually helping each other. You will say in English complementary. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்கும் ஒருவருக்கு ஒருவர் அவர்களுடைய குறைபாடுகளும் நிறைபாடுகளையும் ஒன்று சேர்வதற்காகவே உள்ளது. Okay, but I know all you sisters, I think you are willing to learn from the word of God and be submissive to it. So there is no problem. Okay, let us go on. How is God creating Eve? தேவன் எவ்வாறாக ஏவாளை படைத்திருக்கிறார்? So let's try to read from chapter 2 verse 7 says about how God created Adam. That God created Adam from the dust of the ground and breathed into his nostrils the breath of life. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் தேவன் எவ்வாறாக ஆதாமை மண்ணிலிருந்து எடுத்து தன்னுடைய சுவாச காற்றை தருகிறார் என்று. He is not creating Eve at that time. தேவன் அப்பொழுது ஏவாளை படைக்கவில்லை. He takes a gap there. அங்கு தேவன் ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்கிறார். But in first chapter it seems he made both of them in the same day. ஆனா முதலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேரையும் ஒரே நாளில் படைக்கிறார். Okay, so we see that God made Adam, then God made a garden, very beautiful garden with trees full of good fruit, very beautiful trees. தேவன் முதலாவதாக அங்க ஒரு அழகான தோட்டத்தையும் அழகான மரங்கள் காய்கள் பூக்கள் ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அழகாக படைக்கிறார். And then God is in verse 15 we'll read. 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் second chapter verse 15.
16 also. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். Mm. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். Yeah, so God is giving the man the responsibility. தேவன் இங்கு மனிதனுக்கு ஒரு வேலையை தருகிறார். Yeah, to take care of all this garden, to keep it, and also he is giving a commandment. தேவன் அந்த தோட்டத்தை ஆதாமிடத்தில் கொடுத்து அதனுடைய வேலைப்பாடுகளை சொல்லுகிறார். அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். You should not eat from the tree of knowledge. அங்கே நீங்கள் ஞானம் தருகிற அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார். So you see, Adam was created first, and to him was given the responsibilities. And then God is looking at man in verse 18 and saying, okay. அங்கே தோட்டத்திலே தேவன் ஆதாமுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். பொறுப்பை கொடுத்து அதை முதலில் ஆதாமுக்கு தான் தருகிறார். அதன் பிறகு நம்ம 18வது வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Yeah. So God says that he will make a suitable helper for him. தேவன் அப்பொழுது பார்த்துவிட்டு சொல்கிறார், உனக்கு ஏற்ற துணையை தருகிறேன் என்று. And does the next verse say that God is making woman? உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறதா தேவன் ஏவாளை செய்து விட்டார் என்று? இல்ல. He is bringing all the animals to him. ஆதாமிடத்தில் எல்லா மிருகங்களையும் தேவன் கொண்டு வருகிறார். And Adam is looking at each of them and giving them name. ஆதாம் அப்பொழுது எல்லா மிருக ஜீவன்களையும் பார்த்து அதனுடைய பண்புகளை பார்த்து அதற்கான பெயர்களை தருகிறார். And in verse 20 it says, for Adam there was not found a helper comparable for him. 20வது வசனத்திலே ஆதாமுக்கு ஏற்ற துணையே இன்னும் காணப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இல்லை என்பதே அர்த்தம். Yeah. So Adam himself is aware that he is not having a helper. ஆதாமுக்கு தெரிகிறது தனக்கு ஏற்ற துணை இங்கு இல்லை என்பது. And then God is making a woman for him. அதன் பிறகு தேவன் ஏவாளை தருகிறார் ஆதாமுக்கு. So my point is, there is a order in creation. என்னுடைய சொல்ல வந்த கருத்து என்னது, ஒரு அமைப்பு உள்ளது. தேவன் முதல் ஆதாமை படைக்கிறார், அப்புறம் மிருகங்கள் கொண்டுட்டு வருகிறார். அவராக அந்த அமைப்பை நாம் மதிக்க வேண்டும். So when we read in 1 Timothy 2 verses 11 to 13, 1 Timothy chapter 2 verses 11. 2 தீமோத்தேயு 1 Timothy chapter 2 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம். Yeah. ஸ்திரீயானவர் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு நடந்துகொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவருக்கு நான் உத்தரவு கொடுத்ததில்லை. அவள் அமைதலாக இருக்க வேண்டும். எண்ணத்தினால் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். Yeah. So why should a woman be submissive? Because Adam was made first and then Eve. ஏன் ஏவாள் ஆதாமுக்கு அமைதி சமிசிவாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்றால் தேவன் அவ்வாறாக அமைத்திருக்கிறார். முதலில் ஆதாமை படைத்திருக்கிறார். தேவன் அந்த அமைப்புக்கு ஒரு மரியாதை தருகிறார். அவ்வாறாக நாமும் ஆதாம் முதலில் படைக்கப்பட்டதனால், அதன் பின்பு ஏவாள் படைக்கப்பட்டதனால் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும். Now this is not something that you want me to tell you. நீங்கள் ஒருவேளை இவ்வாறாக நான் சொல்வேன் என்று எதிர்பார்க்க every marriage speeches will be about submission to women. எல்லா திருமணத்தின் சொற்பொழிவும் மனைவியானவள் எவ்வாறாக கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதை பற்றி இருக்கும். All godly women very willingly want to obey that. எல்லா தெய்வனை நம்புகிற பெண்களும் அதை மதித்து அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொள்வார்கள். But this submission is not very much loved by all the girls or all this modern women in the world. இப்பொழுது தற்போது இருக்கிற பெண்களிடத்தில் நீங்கள் ஒரு ஆணுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
woman wants to be as equal as man at their position, leading and doing everything. பெண்கள் இப்பொழுது இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு சமமாகவும் படிப்பிலையும் மற்ற காரியங்களையும் சமமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் என்று ஆசைப்படுகிறார்கள், கருதுகிறார்கள். So why is it so important, this submission? ஏன் இந்த கீழ்ப்படிதல் என்பது இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது? That is the principle on which this world is running. அந்த ஒரு அடிப்படை கருத்தின் இல்ல அடிப்படை கமாண்ட்மெண்டில் தான் இந்த உலகம் செயல்படுகிறது. If you look at a government is an authority. நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அரசு ஒரு அத்தாரிட்டியா இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். We should be, yeah, that's right. Let us see about a traffic police. நாம இப்ப பயணம் செல்லும் போதோ இல்ல வாகனம் ஓட்டும் போதோ ஒரு டிராபிக் போலீஸ் பார்க்கும்போது if somebody is driving the car on the road and the traffic police is showing the red light and he says, if the driver think, no, why should I obey him, I can be doing what I want, how it will be? நீங்கள் காணும்போது ஒருத்தர் காரை ஓட்டி கொண்டிருக்கிறார், ஒரு போலீஸ் அவர்கள் ரெட் லைட்டை காட்டும் போது அவர் நான் ஏன் அவர் ரெட் லைட்டை மதிக்க வேண்டும், நான் போவேன் என் இஷ்டத்துக்கு என்று போனால் என்ன நடக்கும்? So that is for the good of our society, that there is an authority and that we should submit to the authority. இப்போ அரசினுடைய சட்டதிட்டங்களுக்கு நாம் மதித்து அதன்படி நடக்கும்போது அது நம்மளுக்கு நன்மையான காரியமாய் இருக்கிறது. So God, who is the great designer of the family, has told that man is the head and wife should submit to him. When தேவன் எப்பொழுது உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் படைத்து தேவன் சொல்லுகிறார், மனிதனானவன் ஆணானவன் தலைவனாகவும் பெண்ணானவள் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கு நாம் கீழ்ப்படிந்துதான் இருக்க வேண்டும். Man actually is not complete without woman. ஆணானவர் பெண் இல்லாமல் முழுமை பெற மாட்டார். An authority itself cannot do anything unless there is a lot of people to submit and obey the orders. ஒரு அரசினுடைய திட்டவட்டங்களோ ஏதோ ஒன்று எல்லாரும் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அது நடைபெறுத்த முடியாது. Yeah, there are a lot of difficulties in submission in a family. ஒரு குடும்பத்தில் அநேக கஷ்டங்கள் உண்டு பெண்ணானவள் கீழ்ப்படிந்து இருக்கிற சமயத்தில். One thing is that we are sinners. முதல் காரியமானது நாமும் பாவியாக இருக்கிறோம். We wives are sinners. துணைவியா இருக்கிறவர்கள் மனைவியா இருக்கிறவர்கள் பாவிகளா இருக்கிறார்கள். We don't want to take orders. நமக்கு சில நேரங்களில் நாம் இன்னொரு சொல்லுவதை கேட்பதில் விருப்பம் இல்லை. We would like to control many times our husbands. சில நேரங்களில் புருஷர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். We know many things that they do are not in the right way. நமக்கு தெரியும் நம் புருஷர்கள் இதை சில காரியங்களை சரியாக செய்ய மாட்டார், இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று. Yeah. In epistles, in Ephesians chapter 5, it is said that wives submit to your husband as to the Lord. எபேசியன்ஸ் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது போல என்று நாம் வாசிக்கிறோம். But they are not Christ. அவர்களும் கிறிஸ்து அல்லவா? So that is another difficulty. அது இன்னொரு கஷ்டமான காரியம். So that makes submission difficult. அவராக இருக்கும்போது கீழ்ப்படிந்து இருப்பது மிகவும் கடினமான காரியமாய் பெண்களுக்கு இருக்கிறது. But it will be very easy to submit. இது ரொம்ப மிகவும் எளிமையான காரியம் கீழ்ப்படிந்திருப்பது. If you remember, when you submit your husband, you are actually submitting the Lord. நீங்கள் எப்பொழுது உங்களுடைய கணவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்பதனை நினைவு கூறும்போது. Yeah, so that's what we read. Just think at the examples of Jesus himself. நீங்கள் இயேசு கிறிஸ்துவையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். We know God, Son, Holy Spirit, the Holy Trinity. நமக்கு தெரியும் தேவன் பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்பது. Still we read that Son is under the headship of Father.
நாம் வாசிக்கும் போது தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தருக்கு கீழ் என்பதனை நம்ம வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 11 verse 3. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11. 11வது அதிகாரம் 3. 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்று, ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்று, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Yeah, so this submission is not only to us, it is also within Godhead, within the Trinity. God, Jesus is submitting to his Father. நமக்கு மட்டும் இந்த கீழ்ப்படுதலானது இல்லை, இந்த கீழ்ப்படுதலானது இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ளது. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். So dears, another thing is Jesus, when he was a boy, in Luke chapter 2:51, it will be லூக்கா 2ம் அதிகாரம் 55வது வசனத்தில் he obeyed or he subjected himself to his earthly parents. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய உலக பிரகாரமான பெற்றவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தே இருந்தார். Just imagine that he who is the God himself is submitting to human parents. சகோதரிகளை யோசித்து பாருங்கள், தான் உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஒரு உலகத்தில் உள்ள பெற்றோர்களுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பது எப்படி You இருந்திருக்கும்? can read that verse. நீங்கள் வாசிக்கலாம். We have taken it. Chapter 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நசரேத்தினூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். So I'm sure Jesus would have found lot of foolish things in his parents. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவும் சில நாட்டியான காரியங்களை பண்ணியிருப்பார் என்று. No, his parents, when he look at his parents, there will be lot of foolish things தன்னுடைய பெற்றோரை பார்க்கும்போது அதிகமான in his parents. அவருடைய பெற்றோர்கள் இருந்து சில பண்புகள் மாறுபட்டு இருக்கும். ஆனாலும் he is submitting to them. ஆனாலும் அந்த பண்புகள் மாறுபட்டு இருந்தாலும் அவர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். Maybe our husbands, even if you feel they are not right, we before God we are to submit to them. சில நேரங்களில் நமது கணவர்களும் சில காரியங்களில் மாறுபாடாய் இருந்தாலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது போல அவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Of course, submission doesn't mean that you should do or sin all the, if the husband is telling to do something sinful, it doesn't mean like that. கீழ்ப்படிதல் என்பது கணவனானவர் ஏதாவது ஒரு பாவமான காரியங்களை செய்ய சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்பதல்ல. But as to the Lord, தேவனுக்குள் நீங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்குங்கள். Okay. So now let us see how God is bringing Eve to Adam. இப்பொழுது நாம் பார்ப்போம் எப்படி ஏவாளை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார் என்பது. Chapter 2. ஆதியாகமம் 2ம் அதிகாரம். Yeah, God took a rib out of Adam and formed a woman out of it. தேவன் ஆதாமின் எலும்பை எடுத்து ஏவாளை உற்பவித்து கொடுத்திருக்கிறார். And it is, what is Adam's response? Let's read verse 23. ஆதியாகமம் 2ம் அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் என்று எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். Yeah. So Adam is very excited. This is a small poem like it is written. He is singing out in joy, looking at his wife. ஆதாமானவர் தனக்கு மனைவியை தேவன் கொடுத்ததும் அவர் மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் ஒரு பாடலாக அதை பாடுகிறார், என் எலும்பின் எலும்பும் என்று. Yeah. So when God gives when God gave Adam, he gave a perfect match. தேவன் எப்பொழுது ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கும் போது ஏவாளை ஆதாமும் ஒரு ஏற்ற கணவன் மனைவியாக இருந்தார்கள். Yeah. So we also read next, I think, let me see the watch. I'm not used to teaching much, so I need to discipline. So let's read 24. That is also very important. 24வது வசனம். Yeah. தன் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Yeah. So this is the first marriage, and this is the principle
that God is decreeing about marriage. இது ஒரு கட்டளை மாதிரி God is saying. பூமியிலே நடந்த முதல் திருமணம். அந்த திருமணத்தின் அடிப்படை திட்டங்களை இல்ல கமாண்ட்மெண்ட்ஸ்களை தேவன் தருகிறார். That he shall leave his father and mother and be joined to his wife. There is leaving and joining. அங்க ஒரு பிரிவு இருக்கிறது, அங்க ஒரு சேர்ப்பு இருக்கிறது. கணவனானவன் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியிடம் சேர வேண்டும் என்பது. That means this husband and wife relationship is the most important relationship. கணவனுக்கும் மனைவிக்குமான இருக்கிற அந்த ஒரு பந்தம், அந்த உறவு ரொம்ப முக்கியமான உறவா இருக்கிறது. More than a parent-child relationship. ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள இருக்கிற உறவை விட That is more important. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு மிகவும் முக்கியத்துவம் அடைந்தது. I think we should always remember this as wives. மனைவிகளாக இதை நாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். Sometimes even children can break up this unity. கணவனும் மனைவிக்கும் உள்ள அந்த உறவை குழந்தைகள் அநேக நேரங்கள் பிரிக்க வாய்ப்பு உண்டு. Sometimes your parents can do that. மனைவியின் பெற்றோர்களோ இல்ல கணவனின் பெற்றோர்களோ இந்த பந்தத்தை பிரிக்க வாய்ப்புகள் உண்டு. Never do that. அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். Okay. Let's another thing about this verse is they shall become one flesh. அவர்கள் ஒரே மாம்சமாவார்கள் என்பது எழுதியிருக்கிறது. Jesus also told that they are no longer two but one, and what God has joined let no man separate. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் அமைத்த இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும், மனிதன் இதை பிரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். Okay, so as one point that I would like to tell is from Proverbs chapter 31. நீதிமொழிகளிலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். 31 verse 11 and 12. 31ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறார். Yeah, you know when we take a marriage vow, what you say vow? Pledge, promise. உறுதிமொழி. திருமணத்தின் போது செய்யப்படும் உடன்படிக்கையும் உறுதிமொழிகளும் that we will be together in sorrows, in joy, and sorrow, நாம் இருவரும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் ஒன்றாய் இருப்போம். in sickness and in health, in நோய் சுகத்திலும் சுகவீனத்திலையும், in poverty and in prosperity, ஏழ்மையிலும் அதிக பணம் இருக்கும் போதும், until death depart us. இறப்பு நம்மளை பிரிக்கும் வரை ஒன்றாய் இருப்போம் என்பதுதான் அந்த உறுதிமொழி. I tell you that you should always remember that. அதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி நான் கேட்கிறேன். And in this verse it is said, a godly woman, a wise woman, always look for the good of her husband. ஞானமுள்ள ஸ்திரீயானவள் தன்னுடைய புருஷனின் நன்மைக்கானதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். Not evil. Not தவறாகவோ அவர்களுக்கு எதிர்மறையான காரியங்களை யோசிக்க வேண்டாம் என்பது. All the days of her life. அவர்களுடைய எல்லா நாட்களிலும், திருமணத்தின் எல்லா நாட்களிலும். Yeah. So this should be the attitude of being one flesh. நாம் இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளோட சிந்தனைகளிலேயும் நம்ம அந்த உறவில் அவ்வளவு முக்கியத்துவம் காட்ட வேண்டும். See, sometimes if you are a working woman, you may have your own salary. நீங்கள் பணி செய்கிற பெண்ணா இருந்தீர்களானால் உங்களுக்கு என்று ஒரு சம்பளம் ஊதியம் கிடைக்கும். But remember that is not your own. நினைவு கூறுங்கள், அது உங்களுக்கு மட்டுமானது அல்ல. It is your husband's also, because you both are one flesh. அது உங்களுடைய கணவருக்குமானதும் கூட, ஏனென்றால் நீங்கள் ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள். Sometimes your husband may be failing in his job or in something in his life. ஒருவேளை உங்க கணவர் அவருடைய காரியங்களில் ஏதோ குறைபாடுகள் ஏற்படலாம். Remember, you should not be blaming him, but supporting him and helping him to come forward. அந்த நேரங்களிலே அவர்களை நீங்கள் இவ்வாறாக செய்து விட்டீர்கள் என்று சொல்லாமல் அவர்களை உற்சாகப்படுத்தி ஒன்றாக அழைத்து செல்ல வேண்டும். Because you are one. ஏனென்றால் நீங்கள் ஒரே மாம்சமா His இருக்கிறீர்கள். failure is your failure. அவர்களுடைய தோல்விகளும் உங்களுடைய தோல்விகள் His தான். victory is your victory. அவர்களுடைய வெற்றிகளும் உங்கள் வெற்றிகள் That's தான். the meaning of you are not
2, you're ஆ, 1. இது இவர்கள் எல்லாரும் நீங்கள் ஒன்றாய் இருக்கும்போது என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் திருமணத்தில் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்பதுதான். Okay, so that is chapter 2. Now we come to chapter 3. நாம் 3ஆம் அதிகாரம் வருவோம், ஆதியாகமம். There you see the deception. அங்கேதான் நாம் ஏமாற்றம் என்ற ஒரு பெரிய பகுதியை காணப்போகிறோம். Yes, dears, ஆமா, this world is full of evil. இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்ததும் ஏமாற்றங்கள் நிறைந்ததுமாய் இருக்கிறது. That joyful life in Eden, we see there was a serpent coming up. மிகவும் அழகான ஒரு தோட்டத்தில் கணவனும் மனைவியாக இருந்த ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் நடுவே ஒரு பாம்பானது ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வருகிறது. Chapter 3 verse 1. 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. Yeah. Who's the serpent? யாரு இந்த Sarpam. சர்ப்பம்? Is it Sarpam in Tamil? No? சர்ப்பம் தான். சர்ப்பம். Who is this Sarpam? யார் இந்த சர்ப்பம்? Is Satan. சாத்தான் தான். And Revelation 12:9 says clearly this old serpent is the devil who is deceiving the whole world. Maybe you can take down the verse, Revelation 12:9. வெளிப்படுத்துதல் அதிகாரம் 9வது வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் 9வது அதிகாரம் 12:9. 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் கொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வருஷத்துவம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. Okay, that's enough. So this serpent is seeking to destroy our life with God. இந்த சர்ப்பமானது எப்பொழுதும் தேவனுக்கும் நமக்குமான உறவை கெடுப்பதற்காகவே பார்க்கிறது. Now this serpent is approaching Eve. இந்த சர்ப்பமானது மிகவும் தந்திரமாக ஏவாளை அணுக முயற்சிக்கிறது. Not Adam. அது ஆதாமை பார்க்க முயற்சிக்கவில்லை. So what happens? Why he is approaching Eve? ஏன் ஏவாளை அந்த சர்ப்பம் முயற்சிக்கிறது? காண பேச ஏன் He knows, you know, it is women are called as the weaker sex. What you say, Tamil? பெண்கள் மிகவும் பலவீனமான பாத்திரமாக கருதப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். We can be easily influenced. நாம் மிகவும் சுலபமாக அடுத்தவர்களின் கருத்துக்களுக்கோ பண்புகளுக்கோ ஒத்து போய் விடுவோம். So Satan knows that. சாத்தானுக்கு அது தெரியும். He is very cunning. And அவன் மிகவும் தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான். Yeah. So what is he telling Eve? சர்ப்பமானது என்ன What சொல்கிறது? is his tandrangal? What is his strategies? சாத்தானின் தந்திரங்களும் முயற்சிகளும் என்ன? So he first of all is asking that question. Has he really said that? Has, in Tamil you can read once more. First verse, last part. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ. Undo. Does Eve know that? Eve knows that. Adam and Eve should know that. God has commanded. What is God's command? Let's read once more. தேவன் என்ன சொன்னார் என்பதனை மறுபடியும் வாசிப்போம். It is written in verse 2, 2nd chapter, verse 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். Surely die. You will surely die. தேவன் அங்கு சொல்லுகிறார், நீ புசிக்கும் நாளே சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். மிகவும் அழுத்தமாக தன் கருத்தை தேவன் சொல்லுகிறார். Okay, then Eve is telling the answer, no, that yes, God has told us. He has given every fruit tree to eat, but of one tree you should not eat, and also you should not touch it. ஆனால் நம்ம இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஏவாள் அதை எவ்வாறாக சொல்லுகிறார்?
விருட்சத்தின் கனியை குறித்து சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். She did go wrong little bit there, right? அங்க பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையில் இங்கு சில மாறுபாடுகள் இருப்பதை நம்ம காண்கிறோம். Yes, sisters, it's good that we really know the word of God, தேவனின் வார்த்தையை அறிவது மிகவும் முக்கியமான காரியம். so that we will not be deceived. அதன் பதிலாக நாம் அடுத்தவரின் ஏமாற்றங்களுக்கோ தந்திரங்களுக்கோ நாம் பலியாக மாட்டோம். Because this deception is something that is not very clear. ஏனென்றால் ஏமாற்றம் என்பதும் எப்பொழுதும் மிக தெளிவாக தெரியாது It நமக்கு. comes in a very subtle in English. is it? Sneaky. In that way. We ஏமாற்றம் won't know it. எப்பொழுது ஏமாற்றமும் தந்திரமும் நமக்கு வரும் என்று நமக்கு தெரியாது. ஏனால் அது தெரியாத விதமாய் தான் வருகிறது. So it is very important that we learn the word of God. சோ அதன் முக்கியத்துவமாக தேவனின் வார்த்தையை அறிவதே நமக்கு மிகவும் மிகவும் முக்கியம். Okay. And second thing is, he created this doubt about God's word. சாத்தானானவன் ஏவாளிடத்தில் இப்படியான ஒரு கேள்வியை வைக்கிறான். உண்மையாகவா நீங்க சாப்பிடக்கூடாதா என்று. Then when Eve said, if you eat, you will die. Then serpent is saying, you will not surely die. அப்பொழுது ஏவாளிடம் Fourth verse you can. ஏவாளிடம் என்ன சொல்லுகிறது சர்ப்பம்? நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று சொல்லுகிறது. சாகவில்லை என்று சொல்லுகிறது. See, he is directly telling the opposite of God said. இப்பொழுது தேவ வார்த்தையிலிருந்து முற்றிலும் முரண்பாடாக சாத்தான் சொல்லுவதை நீங்கள் காண்கிறீர்கள். Now Eve should have thought, who should I believe? இப்பொழுது ஏவாளானவள் யோசித்திருக்க வேண்டும், தேவன் சொன்ன வார்த்தைகள் என்ன, சாத்தான் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன, எதை நான் நம்புவது என்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரம் அது. And again what serpent is telling in 5th verse? மறுபடியும் 5வது வசனத்தில் சர்ப்பமானது என்ன சொல்லுகிறது? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. So serpent is saying God knows that you will become a better people like God if you eat it. So he is like bringing out God in a wrong way, that he is not trustworthy. இப்பொழுது சாத்தானானவன் தேவனுடைய வார்த்தையும் தேவன் என்பதனையும் வார்த்தையும் உபயோகப்படுத்தி தேவனை பற்றி ஒரு வித்தியாசமான கருத்தை அங்கு முன்வைக்கிறது ஏவாளிடம். Like God is not good enough. தேவன் நன்மை பொருந்தியவர் அல்ல என்று. Like he doesn't want you to be in a better state. தேவனுக்கு நாம் நல்லா இருப்பது பிடிக்கவில்லை, நாம் உயர்ந்து இருப்பது பிடிக்கவில்லை என்பது போன்ற கருத்துக்களை ஏவாளின் இருதயத்தில் சாத்தான் போடுகிறான். So these three things, he created doubt. முதலாவது சாத்தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினான். Secondly, he denies God's word. தேவனின் வார்த்தையை முழுவதும் மறித்து வேறொரு வார்த்தை பேசுகிறான். He is taking away the trust in God. ஏவாளுக்கு தேவன் மீது இருந்த அந்த நம்பிக்கையை முற்றும் எடுக்கிறான். And this is a very sad thing. இது மிகவும் மன கஷ்டமான காரியம். See, God has given us his word. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். And God wants us to fully believe him, trust him. அந்த வார்த்தையை கொண்டு நாம் தேவனை நம்ப வேண்டும் என்று எண்ணுகிறார். But serpent is taking away that trust from her. அந்த நம்பிக்கையையும் அந்த வார்த்தையையும் பாம்பானது சர்ப்பம் முழுவதும் ஏவாளிடமிருந்து எடுத்து விடுகிறது. Now Eve should have thought, இப்பொழுது ஏவாள் யோசித்திருக்க வேண்டும், okay, God has said like this. தேவன் இவராக சொல்லியிருக்கிறார், I will obey him. நான் நம்புவேன். I don't want to be much more than a woman. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருப்பதுதான் முக்கியமே தவிர அதை தாண்டி நான் இருக்க தேவையில்லை என்பதனை I don't want to take the position of God. நான் தேவனின் பதவியை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதனை புரிந்திருக்க வேண்டும். Let me be a woman. நான் ஒரு புருஷியாகவே இல்லை, நான் ஏவாளாகவே இருக்கிறேன் என்பதனை ஏவாள் புரிந்திருக்க வேண்டும். But then she looks at the fruit of, she is dwelling upon it. ஆனால் அவ்வாறாக எண்ணாமல் தேவன் மீது நம்பிக்கையற்றவளாகவும் தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையற்றவளாகவும் விட்டுவிட்டு கனியை உற்று நோக்குகிறவளாக இருக்கிறாள். She says it is good for food. அது கண்ணுக்கு மிகவும்
பிடித்த விதமாக இருப்பதனாலும், it is beautiful, அது ரொம்ப அழகா இருப்பதனாலும், can make you wise, அது உங்களை மிகவும் ஞானியாக்கும் என்பதனாலும், she is taking the action, plucking it and eating it. தன் இருதயத்தில் அந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் செயலில் இறங்குகிறாள். அந்த பழத்தை எடுத்து அவள் சாப்பிடுகிறாள். We know the sin starts with lust. பாவமானது லஸ்டில், மோகம். மோகத்தில் ஆரம்பிக்கும் என்பது தெரிந்து கொள்கிறோம். She started with looking at the fruit and lusting it. Lust, mokam in a very bad desire. That desire that is not for you. You are desiring for things that is not for you. அந்த பழத்தை அவள் பார்க்கிறாள். அவள் கண்ணுக்கு மிகவும் அருமையா இருக்கிறது. தன் இருதயத்தில் அந்த பழம் அது அவளுக்கு அல்ல. தேவன் சொல்லியிருக்கிறார் அது உனக்கானது அல்ல என்று. ஆனாலும் அதன் மீது ஒரு மோகம் கொண்டு அதை பருக வேண்டும் என்று நினைக்கிறார். Another thing we see, she forgot the order that God has put for her. தேவன் கொடுத்த அந்த ஒரு வடிவமைப்பை மறந்து விட்டாள் ஏவாள். We see she is taking the action. அவள் எந்த விதத்திலும் ஆதாமிடம் அதை கேட்காமல் அவளே முடிவெடுக்கிறாள். Yeah. So that is also another thing. We read in 1 Timothy chapter 2. 1 Timothy 2வது அதிகாரம் 14th verse. 14வது வசனம். 14th அல்ல அதுக்கு முன்னாடி. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். Yeah. So it said Adam was not deceived, Eve was deceived. So that is another reason that Paul is telling that woman not to take leadership. இந்த கருத்தின் அடிப்படையில் நாம் வாசிக்கும் போது ஆதாம் தப்பு செய்யவில்லை, ஏவாளே தப்பு செய்தால் அதனை பொறுத்துதான் பவுல் சொல்லுகிறார் பெண்ணானவள் இங்கு பதவி எதுவும் எடுக்க வேண்டாம், எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் முன்னாடி வர வேண்டாம் என்று. Now what happens next? இப்பொழுது என்ன நடக்க போகிறது? What happened after eating the fruit? பழத்தை ஏவாள் சாப்பிட்ட பிறகு என்ன நடக்க போகிறது? Their eyes were opened. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. And they knew they were naked. அவர்கள் தாங்கள் நிர்வாணியாய் இருப்பதை அறிந்து கொண்டார்கள். They were naked first. அவர்கள் முன்பொழுதும் நிர்வாணிகள் தான். But they were not ashamed. அவர்கள் மிகவும் அதை வெட்கப்படவில்லை நிர்வாணத்தை குறித்து. There was no shame when there is no sin. பாவம் இல்லாத போது நிர்வாணத்தமோ அசிங்கத்தை பத்தின ஒரு எண்ணம் இல்லை. There is nothing to fear about. ஒன்று குறித்து பயப்பட தேவையில்லை. There was nothing to hide. எதை குறித்து மறைக்க தேவையில்லை. And now they were seeking leaves, gathering leaves to cover themselves. இப்பொழுது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளா இருக்கும் இது ஒரு அசிங்கம் என்று பயந்து அவர்கள் இலைகளை சேகரித்து தங்களுக்கு என்று அவர்கள் ஒரு ஆடையை உருவேற்படுத்துகிறார்கள். So that was the knowledge that they got. அதுதான் அவர்களுக்கு கிடைத்த ஞானம். They were not actually becoming God. அவர்கள் ஞானிகளை ஆகவில்லை, தேவர்களாகவும் ஆகவில்லை. They were having a knowledge apart from God. அவர்கள் தேவன் அல்லாத ஒரு அறிவை பெற்றுக் கொண்டார்கள். It was like a knowledge from themselves. அந்த அறிவானது அவர்களிடத்திலிருந்து புறப்படுகிறது. God doesn't want that. அதை தேவன் விருப்பப்படவில்லை. Now there's what happens next? மறுபடியும் என்ன நடக்க போகிறது? God is coming in search of man. தேவன் மனிதனை தேடி வருகிறார். Throughout all this we can see the grace of God. இது எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும்போது தேவன் எவ்வளவு கிருபையாய் நம்ம மேல் இருக்கிறார் என்பதனை பார்க்க முடியும். He sought man first. முதலில் அவர் மனிதனை தேடுகிறார். And he is asking, he is calling Adam, where are you? அவர் உரத்த சத்தத்தோடு ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேவன் தான் ஆதாமை தேடுகிறார். Then Adam is saying, I am afraid. I was afraid. I heard your voice, but because I am naked, I am hiding myself. ஆதாம் இப்பொழுது என்ன பதில் கூறுகிறார்? நான் உம்மிடத்திலிருந்து மறைந்து இருக்கிறேன், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், எனக்கு பயமாய் உள்ளது என்று சொல்லுகிறார். அன்று உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன், குரலை கேட்டேன் என்று ஆதாம் சொல்லுகிறார். So did you eat that fruit? That was God asking. தேவன் அவரிடத்தில் கேட்டார், நான் புசிக்க கூடாது என்று சொன்ன பழத்தை புசித்தீர்களா என்று கேட்கிறார். So did Adam say, yes, I did? ஆதாம் அவர்கள் ஆமாம் நாங்கள் நீங்க சொன்னதை தாண்டி விட்டோம், நாங்கள் கேட்கவில்லை என்று சொன்னாரா? No. அவராக சொல்லவில்லை. This woman that you gave, நீர் எனக்கு கொடுத்த மனைவியானவளை இப்படி செய்தார் என்று ஆதாம் பதில் சொன்னார். So
There start the blaming game. அங்கதான் நீ நான் உண்மையிலே என் மேலே என்ற அந்த ஒரு போட்டி ஆரம்பித்தது. Then God is asking woman also. பின்பு தேவன் ஏவாளை பற்றி கேட்கிறார். So we know that man is our head. So God will not only ask man, God will ask us also. ஆணானவர் பெண்ணுக்கு மேலே இருந்தாலும் தேவன் பெண்ணிடத்திலும் கேள்வி கேட்கிறார், ஆணிடத்திலும் கேள்வி கேட்கிறார். All of us as individuals has to stand before God. நாம் தேவனுக்கு முன்னாடி நிற்கும் போது நாம் தனிப்பட்டவர்களாகவே நம் பதில்கள் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு. And woman said that serpent deceived me. இப்பொழுது ஏவாள் என்ன சொல்லுகிறார்? அந்த பாம்பானது என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். And then God didn't ask serpent. தேவனானவர் இப்ப அந்த பாம்பை எடுத்து இங்கே வா ஏன் செய்தா என்று கேட்கவில்லை. Because that is his work. அது தேவனுடைய. So God is cursing the serpent. அப்பொழுது தேவன் அந்த சர்ப்பத்தை சபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். But God did not curse Adam or Eve. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவராய் ஆதாமையும் ஏவாளையும் சாபம் கொடுக்கவில்லை. But there are some punishments. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்ததற்காக சில தண்டனைகள் உண்டு. That has been continued till now. அந்த தண்டனையானது நாம் இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். What is told about woman? Let's see. என்ன எழுதப்பட்டிருக்கிறது பெண்ணை? Verse 15. 15. Not 15, 16. 16. So God is touching the part which is uniquely woman's, which is only for women. தேவன் பெண்களுக்கு மட்டும் என்று கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கனியை மிகவும் கஷ்டமான ஒரு இதுவாய் மாற்றுகிறார். Yeah. So it's only a woman that who can bear child. பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு தனியான அந்த பிள்ளை பெறுவது. There God is touching. அங்கே தேவன் ஒரு காரியத்தை வைக்கிறார். He is saying that he will greatly multiply your sorrow. கர்ப்பத்தின் போது வலியானது அதிகமா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். Another thing is about your desire shall be for your husband. அடுத்த காரியம் என்ன? பெண்ணினுடைய ஆசை தன்னுடைய கணவனை பற்றி இருக்கும் என்பதனை சொல்லுகிறார். Some people has different opinion about this. இதை குறித்து அநேகருக்கு அநேக எண்ணங்கள் உண்டு, கருத்துக்கள் உண்டு. It may be about her attraction towards the husband. அவர்களுக்கு தன் கணவன் மீது உள்ள ஈர்ப்பு என்று சொல்வார்கள். But another thing is that the desire to control your husband. ஆனாலும் கூட தன்னுடைய கணவனை முழுவதும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான். And he shall rule over you. And கணவனானவர் பெண்ணை ஆளுகை செய்வார் என்பது. So the thing is, God has before sin, God has already set this authority and submission thing. தேவன் முன்பு என்ன சொன்னார்? கணவனுக்கு ஸ்திரீயானவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதுதான். And now it has become a little bit a struggle there. இப்பொழுது ஒரு கருத்து வேறுபாடுகள் உண்டு கணவனுக்கும் மனைவிக்கும். After sin, there is a battle between the sexes. இப்போ பாவம் பிறந்ததற்கு முன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை, ஒரு போட்டி இருக்கிறது. But that in Christ, as believers, we can overcome. ஆனால் கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் நமக்கு வேற ஒரு முடிவை எடுக்க முடியும். And to Adam, he said that he is the provider for the family, so he will have to sweat more. ஆதாமுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நீ குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும். சோ கடின உழைப்பு, வேர்வை துளி கொண்டு நீ கடினமாக உழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். One thing that I want to draw the attention is in verse 14. உங்களோட எல்லாரோட கவனத்தையும் நான் வசனம் 14க்கு திருப்புகிறேன். Sorry, 15. 15க்கு உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னுக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். Yeah, it is said that between your seed and her seed, that he is talking to serpent. இந்த இடத்தில் ஸ்திரீக்கும் சர்ப்பத்துக்குமான அந்த பகையை சொல்லுகிறார் தேவன். That
You read once more, Mona. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். Between your seed and her seed, ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் and he shall bruise your head. அவர் உன் தலையை நசுக்குவார். So who bruised the head of serpent? யார் இந்த வித்து? யார் எந்த வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்? You know the answer? Who was the seed of woman who bruised the head of serpent? ஸ்திரீயின் Jesus. இயேசு Jesus. கிறிஸ்து. And Jesus was born of a woman. இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்தார். So the very first page of the Bible, we read the salvation God is promising. தேவன் அவராக சொன்னார். முன்பு பார்த்தது போல ஸ்திரீயானவளுக்கு கர்ப்பத்தின் போது வலி இருக்கும் என்று சொன்னாலும் தேவன் அதே அதிகாரங்களில் மறுபடியும் அதற்கு ஒரு வழி சொல்லுகிறார். ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து பிறக்கப்படும் ஆண் உலகத்தின் இரட்சகராய் இருப்பார் என்று. சோ ரட்சிப்பின் செய்தி இங்கே ஆரம்பித்து விட்டது. That is a great grace of God. அது தேவனுடைய மிகுந்த இரக்கத்தையும் கிருபையும் சொல்லுகிறது. Even though it was the woman who was deceived, ஆனாலும் பெண்ணானவள் அங்கு ஏமாற்றப்பட்டாலும் it is through the seed of woman that the Savior is coming. பெண்ணின் வயிற்றிலிருந்தே அதற்கான பதில் கிடைக்கும். அதிலிருந்து இரட்சகர் பிறப்பார் என்பது. That is a great grace of God. அது பெண்களுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிருபையா இருக்கிறது. Okay. Now one more point maybe I'll tell is ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு in சொல்ல verse விரும்புகிறேன். 20, 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள். yes. So Eve is the mother of all living. ஏவாள் ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் ஏவாள் தான் எல்லாருக்கும் தாயா இருக்கிறாள். Motherhood is a big calling for women. தாய்மை என்பது அனைத்து பெண்களுக்கும் ஒரு பெரிய தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பா இருக்கிறது. In 4th chapter verse 1, 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். yes, I used to think how Eve have delivered by herself, but I think here Eve is saying by the help of God. In English it is saying, I have acquired a man from the Lord. In some translation, by the help of God, I have got a man child. யாருடைய உதவியும் எந்த டாக்டருடைய உதவியும் இல்லாமல் எப்படி ஏவாள் ஒரு பிள்ளையை பெற்றாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் கூறுவ காரியம் தேவனுடைய உதவியினால் என்று சொல்லுகிறார். We all women who have given birth knows that it is by the help of God that we have a child. இங்க பிள்ளை பெற்ற எல்லா பெண்மணிகளுக்கும் தெரியும் தேவனோட உதவியால தான் நீங்கள் அந்த பிள்ளையை பெற்றீர்கள் என்று. Yes. Another verse is also there that I want to tell is in 1 Timothy, but we don't have time. 1 Timothy 12:2-14 and 15. 1 Timothy 2:14 and 15. First Timothy 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். When it is said that Eve was deceived, but later it is saying that she will be saved. Woman will be saved by childbirth. ஏவாளானவள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் ஆனால் ஏவாளின் மூலமாக உலக இரட்சகர் பிறப்பார். அங்கே ஒரு மாற்று வழியும் மன்னிப்பும் கிருபையும் இருக்கிறது. Yes, we have a great responsibility to bring up a godly generation. நமக்கு அதிகமான பொறுப்பு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு ஏற்ற ஒரு சந்ததியை கொண்டுட்டு வர வேண்டும் என்று. And wipe away the shame that Eve brought into this world. ஏவாள் ஒருவேளை ஒரு அசிங்கமான காரியம் இல்லை ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அதை நாம் தகர்த்து விட்டு தேவனுடைய கிருபையினாலே நம்ம வாழ வேண்டும். So we need to be proud of the calling as a woman. நாம் மிகவும் பெருமை கொள்றவர்களா இருக்க வேண்டும் பெண்ணாக பிறந்ததற்காகவும். ஏனென்றால் தேவன் கொடுத்த பெரிய பொறுப்பினை நாம் நடத்துகிறோம். Let us give glory to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.